அல்லாஹுடைய பயத்தால் அழுத சஹாபாக்கள். ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, தர்தீபுல் அஃப்வா பிதிக்ரி மை யுதில்லஹுமுல்லாஹ் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. அந்த கிதாபுடைய முஸன்னிஃப் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். சபஅத்துன் யுதில்லஹுமுல்லாஹ் யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளைக்கு மறுமையில் எந்த ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் ஒரு ஈடேற்றம் பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால இருக்கக்கூடிய அந்த 7 கூட்டங்கள் ஒரு கூட்டம் அல்லாஹுவை பயந்த, அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்கி கொண்ட வாலிபர்கள் என்பதாக அந்த ஹதீஸிலே வருகிறது. இந்த 7 பேருக்கு கீழாலையும் 7 விடயங்களை சரியாக எழுதிவிட்டு ஒரு இடத்திலே ஒரு சம்பவத்தை இந்த இமாம் குறிப்பிடுகிறார்கள். அதை சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார்கள், இளம் வயதுடைய சஹாபி, ரொம்ப ஏழ்மையான ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி இருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி இவருக்கு ஒரு கடிதம் எழுதினா. எங்கட பார்வையில் நாங்கள் சொல்ல போனால் லவ் லெட்டர். இந்த வாலிப சஹாபிக்கு இந்த பெண் ஒரு கடிதம் எழுதுறா. அந்த பெண் கல்யாணம் முடிச்சவ, வசதி படைச்சவ, நல்ல அந்தஸ்தில் உள்ள பெண். இவ ஒரு கடிதம் எழுதினா. எப்படி என்றால் சொன்னா, நான் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் என் பக்கம் வா என்று சொல்லி இந்த அமைப்பில் ஒரு கடிதத்தை அந்த சஹாபிக்கு எழுதினான். இந்த சஹாபி இடத்துல இந்த கடிதம் கிடைக்குது. இந்த சஹாபி இந்த கடிதத்தை பார்த்துட்டு இதற்கு பதிலாக ஒரு கடிதம் எழுதினான். பெண்ணே, இந்த வானத்தில் ஏறுவது எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அதை விடவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை நீ அடைவது என்று சொன்னார். என்னை நீ அடைவது என்பது ரொம்ப கஷ்டப்பட்ட விடயம். இன்றைக்கு நாங்கள் ஆம்பளை பிள்ளைகள் தான் ஒரு பொம்பளை பிள்ளையை தேடி போகிறோம், அதிகமாக அதுதான் நடக்குது. ஆனால் பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளையை தேடி வந்தால் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. அது எங்கட பார்வையில் என்ன லேசாக இருக்குது, என்ன அந்த பிள்ளை விரும்புது, நான் விட்டு கொடுக்கலாமா என்றெல்லாம் நானும் நீங்களும் யோசிக்க தான் பார்ப்போம். ஒரு பொம்பளை பிள்ளை வருதில்லை, யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் இந்த சஹாபிக்கு இப்படி ஒரு ப்ரொபோசல் கடிதம் வருகிறது. இந்த சஹாபி கடிதம் வருது. இந்த சஹாபி எழுதின வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க இந்த கடிதத்துக்கு பதில் எழுதுகிறார், என்னை உனக்கு அடைந்து கொள்ள முடியாது என்று இந்த கருத்து அமைப்பில் இந்த சஹாபி கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். நீண்ட வாசகங்கள், அரபுல உலமாக்கள் இதை தனியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்மணித்தில் கடிதம் போகுது. அந்த பெண்மணி சொல்றா, நாங்க எப்பயுமா பாவம் செய்யற, திரும்ப ஒரு கடிதம் எழுதுறா அந்த பெண்மணி, எப்பயுமா நாங்க பாவம் செய்யற, பாவம் என்றா எப்பயாவது ஒருக்கா நடக்கிறதானே, நீயும் தொழுறதான் நானும் தொழுறதான், பரவாயில்ல, இப்ப ஒரு தவறை செஞ்சிடுவோமே, செஞ்சிடு தௌபா செய்வோம், அதுல என்ன வர போகுது என்று அந்த அமைப்பில் அந்த பெண்மணி எழுதுறா. இந்த சஹாபிக்கு கடிதம் வருகிறது. இந்த சஹாபி தன்னுடைய நண்பரிடத்தில் மஷூரா பண்றார். நாங்கள் தான் மஷூரா பண்றேன், எனக்கு இப்போ கடிதம் என்று கிடைச்சிருக்குது, என்ன செய்கிற மச்சான் என்று தன்னுடைய கூட்டாளி இடத்துல கேட்குற மாதிரி அந்த சஹாபியும் தன்னுடைய கூட்டாளி இடத்துல கேட்கிறார், என்ன செய்யறது. இப்போ அந்த கூட்டாளி சொல்றார், நாங்கள் யாராவது ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதரை வச்சு அந்த பெண்ணுக்கு தரபியத்தோடு செஞ்சா நல்லமே என்று ஒரு மஷூராவை சொல்றார். இவர் சொன்னாரு, இந்த சஹாபி, இந்த அன்சாரி சஹாபி சொல்றார், எங்களுக்கு எங்க ரெண்டு பேரோட இந்த சனியன், இந்த பாவம் தொலைஞ்சு போகட்டும், இதை நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி இதை அவருக்கு வழங்கப்படுத்தவா, இப்படியான ஒரு பாவத்தை இது சொல்ல தேவையில்லை சொன்னார். அப்படி சொல்ல தேவையில்லை. இந்த பெண்ணுக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுகிறார். நீண்ட ஒரு வரலாறு இது. அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதி சொன்னாரு, நீ என்னதான் நினைச்சாலும், நீ எவ்வளவுதான் எனக்கு இனி சொன்னாலும், உன் பக்கம் என்னுடைய தலையை கூட ஏறெடுத்தும் பார்க்கறது கூட எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். இவர் ஏழை சஹாபி, நல்ல அந்தஸ்து கிடைக்குது. அவர் சொல்றா, என்னோட சொத்தெல்லாம் தாரேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் தாரேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன்னை அடையணும் என்று. ஆனா இவ்வளவு சொல்லியும் அந்த சஹாபி இணங்க இல்லை. இது நடக்குது அசருடைய நேரம், லுஹருடைய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி மகரிபுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் தன்னுடைய வாப்பாவோட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். வாப்பாவும் மகனும் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் இந்த பெண்மணி கடிதம் எழுதி ஏலாம போய் சொன்னா, உன்னை நான் அடைஞ்சுதான் தீருவேன் என்று ஒரு சூனியக்கார பெண்ணிடத்தில் போய் சூனியம் செய்ய ஆரம்பித்தார்.
சூனியம் செய்ய ஆரம்பித்தாள். இந்த சஹாபிக்கு பகல் நடந்த செய்தி மக்ரிபுடைய நேரத்தில் ஞாபகம் இல்லை. இந்த சஹாபிக்கு திடீரென்று அந்த பெண்ணுடைய ஆசை உள்ளத்தில் உண்டாகுது. அவங்க சூனியம் செய்ய இந்த எண்ணம் ஆசை உண்டாகி கொண்டு போகுது. உண்டாக இந்த சஹாபி பயப்பட்டார். வாப்பாடத்தில் சொன்னார், வாப்பா என்னை விடுங்க, நான் தொழ போறேன். உடனடியாக எழும்பி 2 ரக்காத் தொழ ஆரம்பித்தார். தொழுதாறு 2 ரக்காத். ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த எண்ணம் கூடிக்கொண்டு போகுதோடைய குறையதில்லை. திரும்ப தொழுதாரு, ஆனாலும் அது குறையதில்லை என்றாலும் வாப்பா தொழுது முடிச்சுட்டு வாப்பாட்ட சொன்னாரு, என்னுடைய கையையும் காலையும் கட்டுங்க வாப்பான்னு சொன்னார். வாப்பா ஆச்சரியமாக கேட்டார், மகனே ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். சொன்னாரு, முதலாவது என்னை கட்டுங்க, அதுக்கு பிறகு நான் பதில் சொல்றேன்னு சொன்னார். வாப்பா மகனுடைய கையையும் காலையும் கட்டி வைச்சார். கட்டுறதுக்கு பின்னால இப்போ வாப்பா கேட்டார், என்ன மகனே என்ன பிரச்சனை? சொன்னாரு, வாப்பா இப்படித்தான் ஒரு பெண்மணி கடிதம் எழுதினா, அதற்கு பதில் கடிதம் இப்படி நான் எழுதி அந்த பெண் என்னை அழைக்கிறான், நான் போக இல்லை என்ற சம்பவத்தை முழுமையாக சொல்லி காட்டினார். கண்ணியமான வாலிபர்களே, இப்ப இந்த பெண் இந்த சூனியம் செஞ்சு கொண்டு இருக்கிறா. இந்த வாலிபருக்கு இருக்க முடியல. சொன்னார், வாப்பா என்ன இந்த ரூம்ல போட்டு கதவை மூடிடுங்க. ஏன் தெரியுமா, நான் பிச்சிட்டு ஓடிடலாம், அந்த பெண்ணை அடைஞ்சிருவேனோ என்ற பயம், அதை பாவத்தில் விழுந்துருவேன் என்ற பயத்தில் சொன்னாரு. இல்லை, என்ன ரூமை போட்டு அடைச்சிருங்க வாப்பான்னு சொன்னார். வாப்பா சொல்றார், இந்த கிதாபுடைய கடைசியாக இந்த முசன்னிஃப் எழுதுகிறார்கள், கண்ணியமானவர்களே, வாப்பா சொல்றார், எப்படி ஒரு காளை மாடு உருமி அதை பாஞ்சிட்டு போறது கத்துமோ, அதே போல என்னுடைய மகனுடைய சத்தம் அந்த ரூமுக்குள்ளால் இருந்து வந்ததை நான் கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் சத்தம் நின்று போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் சத்தம் வரையில்லை. நான் ரூமுடைய கதவை திறந்து பார்க்கிறேன். மகனுடைய மூக்குடைய காதுடைய ஓட்டைகளுக்குள்ளால் ரத்தம் அடைந்து மகன் மௌத்தாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன் என்று சொன்னார். இந்த கிதாபை எழுதிட்டு சொல்றார் இந்த இமாம், நான் இந்த வாழ்க்கையில பார்த்த ஆச்சரியமான ஒரு மௌத் என்று சொல்றார். ஆச்சரியமான ஒரு மௌத். இது நன்மைகள் செய்யறது லேசி, நன்மை செய்யறது லேசி. நாங்கள் நோம்பு வந்தா நோம்பு பிடிக்கிறோம், ஜும்மா வந்தா ஜும்மா தொலை வந்து இருக்கிறோம், 5 நேரம் பாங்கு செல்லுது, பாங்குக்கு தொழுகைக்கு வாரோம். இது லேஸ் எங்களுக்கு, அது வந்துட்டு போகலாம். ஆனால் வராட்டி யாரும் முஸ்டல்ல சொல்லுவாங்க, அப்படி பேசுவாங்க. இல்லை நான் தொழுகிறேன் காட்டுறதுக்காவது தொழுகிறலாம். ஆனால் நன்மைகள் செய்கிறது, ஹஜ்ஜுக்கு போகிறது, சதகா கொடுக்கிறது, எல்லாமே செய்கிறது எங்களுக்கு லேசிதான். ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது. நாங்கள் கிளாஸில் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறோம், பொம்பளை பிள்ளை இருக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து படித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய படிப்புடைய காலம் எங்களுக்குள்ளால இன்னொரு ஃபித்னாக்கள் வருது, குழப்பம் வருது, அப்படி பேசுகிறாங்க, இப்படி வருது, எல்லாம் செய்யலும். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இல்லை. கூட்டாளிமாரோடு சேர்ந்து அதை செய்வோமே இப்படி செய்வோமே என்று எதிர்பார்க்கிறோமே. வாலிபர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்ட பயம் வந்து, அல்லாஹ் என்ன பார்க்கிறான், என்ன லெக்சர்மார் பார்க்க இல்லை, இதில் பொறுப்புள்ளவங்க என்ன பார்க்க இல்லை, யாரும் பார்க்கல, என்ன கூட்டாளி பார்க்கல, ஆனால் என் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் உண்டாகுது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட்டினான். இதைத்தான் அந்த சஹாபாக்கள் கூட்டினாங்க. எவ்வளவு சொத்து கிடைக்க இருந்தும் இதற்கு வானம் என்று சஹாபாக்கள் ஒதுங்கினாங்க. அந்த இமாம் எழுதும் பொழுது இது ஆச்சரியமான அழகான ஒரு மௌத் எழுதுகிறார். எப்படி சஹாபாக்கள், நான் தனிமையில் இருக்கிறேன், என அல்லாஹ்ட பயம் எனக்கிட்ட உண்டாகணும் என்ற உள்ளம் அதை நினைக்கும் என்றால் அதை பார்க்கிலும் சிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் உருவாக முடியாது, சிறந்த ஒரு வாலிபர் உருவாக முடியாது. ரத்தம் கொதிக்கிற வயசு, சூடாகிற வயசு, எல்லாத்தையும் செய்யணும், எங்களுக்கு நினைச்சத்தை அனுபவிச்சிருவோமே என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமே. அண்மை காலத்தில் நான் நீங்களும் பார்ப்போம் என்றால் வாலிபர்களுடைய மௌத்துக்கள் அதிகமாக இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தை பற்றி சொல்லும் பொழுது யார் மௌத்தாகிறாங்க என்று எங்களுக்கு தெரியாத அளவுக்கு அதிகமாக மௌத்துக்களை கேள்விப்படுறோம். கண்ணியமானவர்களே, நான் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் என படிப்பை முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு கோர்ஸில் நான் முடிச்சுட்டு போயிடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கிடையில் உள்ள இந்த வாழ்க்கை, இந்த 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பயந்தவனாக வாழ்வேன்.
நான் கல்சன் உடுத்திருக்கலும், சேட்டு போட்டிருக்கலும், நான் எப்படியான முறையில் வாழ்ந்திருக்கலும், ஆனால் என் உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாங்கள் வெளி தோற்றம் அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறீங்க அது தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், எல்லா குலூபிக்கும், அது உங்களோட உள்ளங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான்.